வணக்கம். இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் செபிஸ்ட் அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கள் ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவெண்டு, ஒரு கம்பெனியோட போனஸ் இருக்குது. அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக நீங்கள் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தலாம். மார்க்கெட் நல்ல ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கு. காரணம் வந்து 2 பேர் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ், டிஎஸ் 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1970 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஓவராலாக. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 246 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கு இந்த 2 பேரும் பை பண்ண காரணத்தினால. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்பெனி ஜஸ்ட் டயல் லிமிடெட். 1029 ரூபா கரண்ட் பேஸு, 158 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஜஸ்ட் டயல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எஸ் பேங்க் லிமிடெட். 18 ரூபா கரண்ட் பேஸு, 745 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கார்டில். இயர்னியரில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 59% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை எஸ் பேங்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிஸ் இன்ஸ்டியூட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 369, ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. 139 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கார்டில். இயர்னியரில் 12% உயர்ந்திருக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 10%. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட். 2206 ரூபா கரண்ட் பேஸு, 26 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸுக்கு டிவிடெண்டில் வந்து 1.25%. ரெக்கார்ட் டேட் வந்து 25 ஏப்ரல். செக்டர் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் லிமிடெட். 374 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 51% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஜிஎன் ஆக்சல்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4%. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய அளவில் வரும். செக்டாக பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பவுண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். 429 ரூபா கரண்ட் பேஸு, 155 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 4% டவுன் ஆகிருக்கு. பட் சேல்ஸ் டவுன் ஆகலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 35% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 60 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து கார்பன் பிளாக்கில் இருக்காங்க. இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். 306 ரூபா கரண்ட் பேஸு, லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடியே 29 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது லாஸ் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் வந்து 8% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கம்பெனியோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து லாஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அந்த வகையில் நல்ல விஷயம். கடந்த 2 வருஷமாக கம்பெனி லாஸ் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் டிவிடெண்ட் தராங்க. 2 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4%. இதற்கான ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 11 ஜூலை 2025. செக்டர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ். பிடி இன்ஜினியரிங் லிமிடெட். கரண்ட் பேஸ் 1002, 36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 40%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு, 20% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிடி இன்ஜினியரிங் லிமிடெட். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% குறைவு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க பிடி இன்ஜினியரிங் லிமிடெட். ஆனந்த்ராஜ் லிமிடெட். 494 ரூபா கரண்ட் பேஸு, 119 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 42% வந்திருக்கு. ஸோ இயர்னியரில் சேல்ஸ் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த்ராஜ். நண்பர் 1 ரூபா கூட கேட்டிருந்தாரு. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் டிவிடெண்ட் வந்து வழக்கமான சின்ன டிவிடெண்ட் தான். 73 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க ஆனந்த்ராஜ் லிமிடெட். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். 6401 ரூபா கரண்ட் பேஸு, 38 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 71% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 36% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் ஆகிருக்கு இயர்னியரில் பார்க்கும்போது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 27 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 0.5% வருது. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட். ராஜ்ரத்தன் குளோபல் ஒயர் லிமிடெட். 323 ரூபா கரண்ட் பேஸு, 15 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 5% வந்திருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் 25% டவுன் ஆகிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 20 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ 5 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. அதேமாதிரி 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 0.5%. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க ராஜ்ரத்தன் குளோபல் ஒயர். சில்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட். 6388 ரூபா கரண்ட் பேஸு, 55 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியரில் சேல்ஸ் 120% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 121% வந்திருக்கு. ஸோ இயர்னியர்
சேல்ஸு நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே 120% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. சில்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 12 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4% குறைவாக இருக்குது. அதேமாதிரி போனஸும் தராங்க 1:2. நம்ம 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தருவாங்க. 4 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இதை ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, பட் 90% சான்ஸ் இருக்குது. முராயி ஆர்கனைசர் லிமிடெட் ₹1.38 பென்னி ஸ்டாக்கு. 24 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து 3 பவுன் சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 இருக்குது. அதை 1 மாற்றுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வேறு வழியே இல்லை. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. முராயி ஆர்கனைசர் லிமிடெட். ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ₹215 கரண்ட் ப்ரைஸ். 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 75 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்ட். ஸோ ரெகுலராக 75 பைசா டிவிடெண்டாக தராங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட். சார்லா பெர்ஃபார்மன்ஸ் ஃபைபர் லிமிடெட் ₹94 கரண்ட் ப்ரைஸ். 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. போன வருஷம் இல்லை, 2022 ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சார்லா பெர்ஃபார்மன்ஸ். ஓரியன்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் ₹152 கரண்ட் ப்ரைஸ். இவங்க 25 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. 50 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹3085 கரண்ட் ப்ரைஸ். 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கெமிக்கல் ₹7 டிவிடெண்ட் வந்து போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கலாம், ஏன்னா எனக்கு வீடு மாறி இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். ஸோ டோர் கீர் இல்லாதனால சவுண்டு கொஞ்சம் ப்ரூஃப் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. கொஞ்சம் அதனால் வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது குழந்தைங்க இருக்குது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆச்கான் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட் ₹70 கரண்ட் ப்ரைஸ். 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து 3 பவுன் சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1, 2 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ஆச்கான் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட். இண்டஜென் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் ₹567. 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஹெல்த் கேர் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹1007 கரண்ட் ப்ரைஸ். 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. ₹9 டிவிடெண்ட் வந்து 2019 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்டே தரல. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஜி லைஃப் சயின்ஸ் லிமிடெட் ₹2177 கரண்ட் ப்ரைஸ். 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கல். ₹16 டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. டினோரா இந்தியா லிமிடெட் ₹850 கரண்ட் ப்ரைஸ். இவங்க 29 போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டினோரா. அதிசாய் லிமிடெட் ₹178 கரண்ட் ப்ரைஸ். 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் ₹1 டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹523 29 ஏப்ரலில் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹6 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் ₹203 30 ஏப்ரலில் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மொயில் லிமிடெட் ₹327 கரண்ட் ப்ரைஸ். 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹4.02 ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க ஃபெப்ரவரியில். ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மந்தன் பேங்க் லிமிடெட் ₹167 கரண்ட் ப்ரைஸ். 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹1 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. வர்தமான் அக்ரிலிக்ஸ் லிமிடெட் ₹44 கரண்ட் ப்ரைஸ். 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நீதா ஜெலட்டின் இந்தியா லிமிடெட் ₹753 கரண்ட் ப்ரைஸ். 2 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. போன வருஷம் ₹6 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மேரிகோ லிமிடெட் ₹695 கரண்ட் ப்ரைஸ். 2 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து இடிபெல் ஆயில் இருக்காங்க. ₹3 ஃபெப்ரவரியில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு இது 2 டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். வினைல் கெமிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் ₹291 கரண்ட் ப்ரைஸ். 5 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் கெமிக்கல்ஸில் இருக்காங்க. போன வருஷம் ₹6.75 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. வினைல் கெமிக்கல் இந்தியா லிமிடெட். என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் இந்தியா லிமிடெட் ₹147 கரண்ட் ப்ரைஸ். 5 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான். செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. ₹1 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஎல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் ₹682 கரண்ட் ப்ரைஸ். 5 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ₹2 போன வருஷம் டிவிடெண்ட். பிஎஸ்சி லிமிடெட் ₹6304 கரண்ட் ப்ரைஸ். 6 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ₹15 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருக்காங்க 2:1. அதுக்கு ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல. ஸோ நிறைய நம்பருக்கு கேட்குறாங்க, நான் இப்போ வாங்கினா எனக்கு போனஸ் கிடைக்குமான்னு.
கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கினாலே உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், போனஸும் கிடைக்கும். ஸோ போனஸ்க்கு வந்து ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளியே வரல. ஸோ நீங்கள் இப்போ வாங்கினா கிடைக்கும். பட் போனஸில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நிறைய நண்பர்கள் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த கேள்வியே கேட்குறாங்க. ஏன்னா அதை இப்போ கேட்கும் போதே தெரியுது போனஸ் கிடைக்குமா டிவிடெண்ட் கிடைக்குமான்னு கேட்டாலே அவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க தான் நடக்கும். ஸோ அது தெரிஞ்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா வாங்கலாம். கோல் இந்தியா லிமிடெட் 400 கரண்ட் பேஜ் 7 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம கோல் இந்தியா. ₹5.60 ஆல்ரெடி ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் லிமிடெட் ₹984 கரண்ட் பேஜ் 8 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. போன வருஷம் ₹15 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல். டைட்டன் கம்பெனி லிமிடெட் ₹3337 கரண்ட் பேஜ் 8 மேலே போர்டு மீட்டிங் இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஜேம்ஸ் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. ₹11 டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் ₹1420 8 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் ₹5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டு. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தருவாங்க. மேற்கொண்டு ₹15 தரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெட் ₹102 கரண்ட் பேஜ் 12 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. ₹2 டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. டாடா பவர் கம்பெனி லிமிடெட் ₹390 கரண்ட் பேஜ் 14 மேலே போர்டு மீட்டிங் இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இன்டெகிரேட்டட் பவர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க. ₹2 டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இமாமி பேப்பர் மில்ஸ் லிமிடெட் ₹97 கரண்ட் பேஜ் 20 மேலே போர்டு மீட்டிங் இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் ₹1 டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் ₹27 கரண்ட் பேஜ் 2,71,00,000க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹178 கரண்ட் பேஜ் ₹1,50,00,000க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது ஐசிஎஃப் சென்னை. ஹெச்இ இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹114 கரண்ட் பேஜ் ₹3,03,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது. நர்மதா வாட்டர் ரிசோர்ஸ் வாட்டர் சப்ளை கம்பெனி. பிஎஸ்பி ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹636 கரண்ட் பேஜ் ₹300 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாக்ஸ் வெல் லிமிடெட் ₹167 கரண்ட் பேஜ் 1500 மெகாவாட்டுக்கான ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது பூர்வா கிரீன் பிரைவேட் லிமிடெட். இது வந்து நம்ம சிஇஎஸ்சி லிமிடெடோட சப்சிடரி கம்பெனி. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் ஐநாக்ஸுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான நண்பர் ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க, தலைவா டிவிடெண்டை பற்றி நிறைய சொல்கிறீங்க, பட் இந்த டேட்டில் வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நண்பர் கேட்குறதுலே தெரியுது நண்பர் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்காக ஒரு டிவிடெண்டு போனஸு இல்லை எதுக்காக வேணாலும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இருந்தாலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா பார்க்க வேண்டியது எக்ஸ்டேட்டு. ரெக்கார்ட் டேட் இல்லை, எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டிவிடெண்டு போனஸு எல்லாமே கிடைக்கும். எக்ஸ்டேட் அன்றைக்கி, அதாவது நீங்கள் வாங்கின அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட்னா அன்றைக்கி வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ரெக்கார்ட் டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டில் சேல் பண்ணால் கூட கிடைக்கும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நீங்கள் அதுக்கு பெஸ்ட்டு ஒரு 2 நாளாக வச்சுட்டு 3ஆவது நாள் சேல் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். பட் பெரும்பாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஏன்னா லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் டிவிடெண்டு போனஸு இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு வேணுனாலும் எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும். அது காலையிலேருந்து மதியானம் 3:30 க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே எப்போனாலும் பை பண்ணலாம். அதுக்குள்ளே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அது தெரியாமல் வாங்கி நஷ்டத்தை போடாதீங்க. ஸோ அது தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். நண்பருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலனியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.